அனைத்து துறை சங்கங்களின் கூட்டமைப்பு மாநில மையம் சார்பில் மாநில ஒருங்கிணைப்பு ஆலோசனைக் கூட்டம் சென்னை திருவல்லிக்கேணி இந்து மேல்நிலைப் பள்ளியில் அனைத்து துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் மாநில ஒருங்கிணைப்பு ஆலோசனைக் கூட்டம் ஒருங்கிணைப்பாளர்கள் கே சிவக்குமார் மகேந்திரகுமார் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் 35க்கும் மேற்பட்ட சங்கங்கள் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து பேசிய ஒருங்கிணைப்பாளர்கள் கே சிவக்குமார் மகேந்திரகுமார் கூறுகையில், அரசு துறையில் 12 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணியாற்றி வருகிறார்கள். இருந்தும் அரசு துறையில் பல காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கின்ற பணியாளர்களை வைத்து பணி செய்ய வைப்பது மிகவும் வேதனைக்குரியதாகும். அரசு இதனை உடனடியாக சரி செய்ய வேண்டும். எங்களுக்கு வழங்கப்படுகின்ற மருத்துவ காப்பீட்டில் பெற்றோரையும் அரசு இணைத்திட வேண்டும். அரசு விடுமுறை நாட்களில் பணி செய்ய ஆணையிடுவதை தவிர்த்திட வேண்டும். அலைபேசி வாயிலாக பணி செய்ய கூறுவதும் நேரம் கடந்து பணி செய்ய வைப்பதும் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். பொது கோரிக்கையாக சம்பள முரண்பாடுகளை களைய வேண்டும். 2003ஆம் ஆண்டு ஏற்பட்ட போராட்டத்தில் ஒரே குடையின் கீழ் இருந்ததைப் போல் அனைத்து சங்கங்களும் ஒன்றிணைந்து தமது கோரிக்கைகளை வென்றெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தனர். மேலும் 13/12/2025 திருச்சியில் நடைபெறும் கூட்டத்தில் 18 அம்ச முக்கிய கோரிக்கைகளை நிறைவேற்ற உள்ளோம் என தெரிவித்தார். தமிழ்நாடு அரசில் பணிபுரியக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 12 லட்சம் பணியாளர்கள் இங்கு ஊழியர்கள் பணி செய்து வருகின்றனர். இதனை ஒருமித்த கருத்தோடு ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு பல்வேறு பொதுச்சங்கங்களில் தனித்தனியாக பயணிக்கின்ற சங்கங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஆளுகின்ற இந்த அரசு நிறைவேற்றி கொடுக்காத கோரிக்கைகளை, பொது கோரிக்கைகளை, பிரதானமாக எங்களுக்கு சிபிஎஸ்ஐ ஒழித்து பழைய ஓய்வூதிய திட்டம் வழங்க வேண்டும், அனைத்து பணியாளர்களுக்கும் கிட்டத்தட்ட காலமுறை ஊதியம் வழங்கப்படாத பணியாளர்களுக்கு சத்துணவு, அங்கன்வாடி, ஊர்ப்புற நூலகர்கள், டேங்க் ஆபரேட்டர்கள் போன்ற அனைத்து பணியாளர்களுக்கும் காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும். மேலும் IFSRMC திட்டத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு எங்களுக்கு எண்ணற்ற இடர்பாடுகள் சந்தித்து வருகின்றோம். அந்த இடர்பாடுகளை எல்லாம் களைந்து எங்களுக்கு வழங்கக்கூடிய இன்சூரன்ஸ் திட்டத்தில் பேரண்ட்ஸை சேர்க்காம, பெற்றோர்களை சேர்க்காம இருக்காங்க. இவையெல்லாம் ஒருங்கிணைத்து சேர்க்க வேண்டும். எங்களுக்கு காலி பணியிடங்களை முழுவதுமாக நிரப்ப வேண்டும். எங்களுடைய மன உளைச்சலை குறைக்கும் வகையில் பணி நேரத்தில் மட்டும் பணிபுரிவதற்கு எங்களுக்கு முதலில் அனுமதி அளிக்க வேண்டும். வாட்ஸ்அப்பில் பணிபுரிவதையும் இதர இன்றைக்கி இருக்கக்கூடிய சமூக வலைத்தளங்களின் மூலம் பணிபுரிவதையும் முதலில் முற்றிலும் தவிர்க்க வேண்டும். இதையெல்லாம் தவிர்த்து ஒட்டுமொத்தமாக எங்களுடைய பொது கோரிக்கைகளை நாங்கள் வலியுறுத்தி சொல்லக்கூடிய பல கோரிக்கைகள், இன்றைக்கி எங்களுக்கு இருக்கக்கூடிய பே வேரியேஷன், வரக்கூடிய சம்பள ஊதிய விகிதங்களில் இருக்கக்கூடிய முரண்பாடுகள் களையப்பட வேண்டும். ஒவ்வொரு துறைகள்லையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குமுறலோட வேலை பார்க்காங்க. அரசோட அனைத்து திட்டங்களையும் எடுத்து சென்று போகிறது இங்கே இருக்கக்கூடிய அரசு அலுவலர்களும் பணியாளர்களும் ஊழியர்களும் தான். இந்த திட்டங்களை கொண்டு செல்வதற்கு நாங்கள் தேவை. ஆனால் கோரிக்கைகளை வென்று கொடுப்பதற்கு நீங்கள் தயாராக இல்லை. இதற்காக நாங்கள் தனித்தனியாக போராடிய அமைப்புகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து அனைத்து துறை சங்கங்களின் கூட்டமைப்பு அடாஃப் ஆல் டிபார்ட்மெண்ட் அசோசியேஷன் ஃபெடரேஷன்ங்கிற அமைப்பை இன்று ஏற்படுத்தியிருக்கிறோம். இந்த அமைப்பில் கிட்டத்தட்ட இன்னைக்கு ஆதரவு தெரிவித்து வந்து கலந்து கொண்டும் ஆதரவு தெரிவித்தும் கிட்டத்தட்ட 50 சங்கங்களுக்கு மேலே வந்திருக்கு. இன்னும் வருங்காலங்களில் இதர சங்கங்களையும் ஒருங்கிணைத்து அனைத்து சங்கங்களையும் ஒரே குடையின் கீழ் கொண்டு எப்படி 2003இல் எங்களுக்கு ஏற்பட்ட இடர்பாடுகளை அனைத்து சங்கங்களும் ஒன்று திரண்டு சந்தித்துமோ அதேபோல் இன்று அசாதாரண சூழ்நிலை, அரசு கோரிக்கைகளை ஏற்காத பட்சத்தில் அந்த அசாதாரண சூழ்நிலை நிலவி வருகிறது. இதனை சரி செய்வதற்கு நாங்கள் அனைவரும் ஒரே குடையின் கீழ் திரண்டு நிச்சயமாக நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுப்பதற்கான வழிமுறைகளுக்கு ஏற்படுத்த சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் சேர்ந்து நாங்கள் ஏற்படுத்துவதற்கு ஒரு அடிப்படை கட்டமைப்பாக இது மாறியுள்ளது. இது இன்றைய சூழ்நிலையில் அந்த இணைப்புக்கு சேர்ந்து ஆதரவு அளித்து நாங்கள் கிட்டத்தட்ட எத்தனை கோரிக்கைகளுக்கு போராடுமோ தனித்தனியாக போராடின இயக்கங்களை தாண்டி இன்னைக்கு சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கத்திலிருந்து தோழர் வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட மற்ற இயக்கங்கள்லேருந்தும் தோழர்கள் வந்திருக்காங்க. அவங்க வரக்கூடிய 11ஆம் தேதி வச்சிருக்கக்கூடிய அமைப்பு ரீதியாக வச்சிருக்கக்கூடிய போராட்டத்துக்கும் சரி, 12ஆம் தேதி இணைப்பு சங்கங்கள் வச்சிருக்க போராட்டத்துக்கும் சரி, எதிர்காலத்தில் ஒவ்வொரு துறைவாரி சங்கம் வச்சிருக்கக்கூடிய போராட்டத்துக்கும் நிச்சயமாக இந்த கூட்டமைப்பு வலு சேர்க்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு